Very good evening to all of you. Session இருக்க எல்லாருக்கும் என்னோட குட் ஈவினிங் சொல்லிக்கிறேன். அண்ட் பிஃபோர் ஸ்டார்டிங் மை செஷன் என்னோட ப்ரணாம்ஸ் ஹார்ட்வெல் ப்ரணாம்ஸ் டு பத்ரிதி சார். அண்ட் ஸோ வித்தவுட் ஃபர்தர் டிலே நான் டாபிக் உள்ள போகலான்னு நினைக்கிறேன். ஸோ சார் பழனியப்பன் சார் சொன்ன மாதிரி இன்னைக்கு நான் பேச போகிறது வந்து மைண்டை பற்றி. ஸோ மைண்ட் வந்து இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் லைஃப் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா நம்ம மைண்ட் வந்து நம்மளோட ரியாலிட்டியை கிரியேட் பண்ணவும் யூஸ் ஆகுது அண்ட் நம்ம லைஃப்பை டிஸ்ட்ராய் பண்ணிக்கிறதுக்கும் யூஸ் ஆகுது. மைண்ட் இஸ் தட் பவர்ஃபுல், அவ்வளோ பவர்ஃபுல். நம்ம ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கவே முடியாது. மைண்ட் இஸ் வெரி வெரி பவர்ஃபுல் அண்ட் அதை கரெக்டாக நம்ம யூஸ் பண்ண தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா லைஃப் வில் பி வெரி ஈஸி அண்ட் லைஃப் வில் பி வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ அதை பற்றி தான் நான் பேச போகிறேன். நம்ம வந்து சில பேர் நம்ம பார்த்துருப்போம், சில பேர் அவங்களுடைய லைஃப்ல நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருப்பாங்க அண்ட் அவங்க நினைச்சதெல்லாம் சாதிச்சிருப்பாங்க. அதுவும் ஒன் ஆஃப்டர் தி அதர் எப்பவுமே. அண்ட் சில பேர் வந்து ஒன்லி ட்ரீம் மட்டும்தான் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களால பெருசா எதுவும் சாதிச்சிருக்க முடியாது அவங்களுக்கு. இந்த வித்தியாசம் எதனால அப்படின்னா அவங்க மைண்ட் எப்படி யூஸ் பண்றாங்கிறது தான். மைண்ட் எப்படி யூஸ் பண்றாங்கிறதுல தான் அந்த வித்தியாசமே இருக்கு. ஸோ இதுல கண்டினியூஸா சாதிக்கிறவங்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும் அண்ட் நிறைய தோத்துட்டே இருக்கிறவங்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு விஷயம் இருக்கு. அவங்க எல்லாம் ஒரு விஷயம் ஃபாலோ பண்றாங்க. அவங்க வந்து 7 ஸ்பிரிச்சுவல் லாஸை அவங்க ஃபாலோ பண்றாங்க. அந்த ஸ்பிரிச்சுவல் லாஸை ஃபாலோ பண்றதுனாலதான் அவங்க நினைச்சதெல்லாம் லைஃப்ல அச்சீவ் பண்றாங்க. ஸோ இதுதான் அந்த டிஃபரன்ஸ். ஸோ சாரி, கேக்குதுங்களா? Yes, please proceed, madam. Yeah. Some disturbance. மேனிஃபெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. மேனிஃபெஸ்டர்ஸ் அப்படின்னா அவங்க நினைச்சதெல்லாம் அவங்க மேனிஃபெஸ்ட் பண்றாங்க லைஃப்ல. அண்ட் மற்றவங்க எல்லாம் அப்படியே ட்ரீம் பண்ணிட்டே இருக்காங்க, அவங்களால அச்சீவ் பண்ண முடியல. Master, your video is off. Oh my god, sorry. இப்ப தெரியுதுங்களா? Yes madam. Yeah. So அதெல்லாம் அவங்க எப்படி மேனிஃபெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா அந்த 7 ஸ்பிரிச்சுவல் லாஸ் அவங்களுக்கு தெரிஞ்சதுனாலதான். ஸோ நம்மளும் அதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளாலையும் அதை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த ஃபர்ஸ்ட் ஸ்பிரிச்சுவல் லா என்ன அப்படின்னா நம்மளோட அவுட்டர் ரியாலிட்டி, அதாவது நம்ம லைஃப்ல பாக்குறது, நம்ம யாரை மீட் பண்றோம், என்ன இன்சிடென்ட் நடக்குது, குட் பேட் இல்ல ஒரு சக்சஸ் ஃபெயிலியர் எனிதிங், எது நம்ம லைஃப்ல நடந்தாலும் அது வந்து எக்ஸ்டர்னலா நம்ம நடக்குது அப்படின்னு நினைக்கிறோம். கிடையவே கிடையாது. The reality, outer reality is a reflection of what is inside us அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா யாரையும் பிளேம் பண்ண மாட்டாங்க. இவங்களாலதான் எனக்கு இந்த ஃபெயிலியர் ஆச்சு, அவங்களாலதான் நான் இதை லூஸ் பண்ணேன் அப்படின்னு அவங்க சொல்லவே மாட்டாங்க. யாரெல்லாம் லைஃப்ல நிறைய அச்சீவ் பண்ணிட்டே இருக்காங்களோ அவங்கள பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு எது வந்தாலும், சக்சஸ் வந்தா வந்து அவங்கள தன்னையே செலிப்ரேட் பண்ணிக்கிறதோ இல்ல ஃபெயிலியர் வந்தா மற்றவங்களை பிளேம் பண்றதோ அது பண்ண மாட்டாங்க. எது வந்தாலும் they treat it equally. சக்சஸ் இருந்தாலும் சரி, ஃபெயிலியரா இருந்தாலும் சரி, அது என்ன, ஓகே நான் இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருக்கேன், நான் என்னெல்லாம் பண்ணிருக்கேன், இன்னும் பெட்டரா வர்றதுக்கு நான் என்ன பண்ணணும், இது அவங்களுக்கு தெரியும். இதை அவங்க கவனிப்பாங்க. இப்படிதான் அவங்க கவனிப்பாங்க ஒரு விஷயத்த. அதே மாதிரி ஒரு ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா இது எதனால ஃபெயிலியர் ஆகுது, என்ன மிஸ்டேக் நான் பண்ணேன்னு அவங்க தே கோ இன்வர்ட். அவங்க வெளியில இருக்க ஆட்களை பிளேம் பண்ணாம அவங்க உள்ள இன்வர்டா போய் எதனால அப்படி நடந்ததுன்னு பார்ப்பாங்க. ஸோ தே ஆல்வேஸ் திங்க் லைஃப் இஸ் அ மிரர். நம்ம பாக்குற விஷயங்கள், நமக்கு சந்திக்கிற விஷயங்கள், நமக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாம் ஒரு மிரர் தான். என்ன மிரர்? நம்மளை காட்டுற மிரர் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். இதை அவங்க உணர்ந்திருக்காங்க. அண்ட் மத்தவங்க எல்லாம் அடுத்தவங்களை பிளேம் பண்றதுனாலதான் அவங்களால அந்த ஸ்டேஜுக்கு போக முடியல. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்பிரிச்சுவல் லா அவங்களுக்கு தெரியும். இது ஃபர்ஸ்ட் ஸ்பிரிச்சுவல் லா ஆச்சா. செகண்ட் ஸ்பிரிச்சுவல் லா வந்து எனர்ஜி. நம்ம எனர்ஜி என்ன ரேடியேட் பண்றோம், எந்த எனர்ஜி நம்ம ரேடியேட் பண்றோமோ அந்த எனர்ஜியை பார்த்துதான் வேர்ல்ட் நம்மள ட்ரீட் பண்ணும். மக்கள் நம்மளை ட்ரீட் பண்ண போறாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை ட்ரீட் பண்ண போறாங்க, நம்ம ரிலேட்டிவ்ஸ் நம்மளை ட்ரீட் பண்ண போறாங்க, நம்ம ஆஃபீஸ்ல நம்மளை ட்ரீட் பண்ண போறாங்க. ஸோ அந்த எனர்ஜி எப்படி இருக்கும்னு அவங்க எப்படி வச்சுப்பாங்க அப்படின்னா அந்த எனர்ஜியை அவங்களோட பேக் எப்பவுமே ஸ்ட்ரெயிட்டா இருக்கும், ஹெட் அப்பா இருக்கும் அண்ட் கான்ஃபிடென்ட்டா இருப்பாங்க அண்ட் கிளாரிட்டி நல்லா இருக்கும். அவங்க பேசுறதுல கிளாரிட்டி இருக்கும், அவங்க திங்கிங்ல கிளாரிட்டி இருக்கும், அவங்க டெசிஷன்ல கிளாரிட்டி இருக்கும். ஸோ இந்த எனர்ஜி அப்படியே ரேடியேட் ஆகும்போது யாருமே வந்து அவங்க கிட்ட வந்து அவ்வளவு ஈஸியா எதுவும் பேசிட முடியாது. பிகாஸ் அப்படி ஒரு கிளாரிட்டி இருக்கும் அவங்க கிட்ட, அப்படி ஒரு கான்ஃபிடன்ஸ், அப்படி ஒரு எனர்ஜி லெவல். ஸோ
அவங்களுக்கு அந்த தெரியறதுனால அவ்வளவு கமாண்ட் இருக்கும் அவங்களுக்கு லைஃப்ல. இவங்க ட்ரீம் பண்றவங்க இவ்வளவு எனர்ஜெட்டிக்கா இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க இன்னும் செயல்ல வரல அண்ட் அந்த குவாலிஃபிகேஷன்ஸ் அவங்க வளர்த்துக்கல. ஸோ இவங்களுக்கு எல்லாம் அது இருக்கும், அந்த எனர்ஜி. செகண்ட் ஸ்பிரிச்சுவல் லா. அண்ட் தேர்ட் ஸ்பிரிச்சுவல் லா வந்து ஃபீலிங்ஸ். ஃபீலிங்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் லைஃப்ல. நம்ம தாட்ஸ் எலக்ட்ரிக் அண்ட் ஃபீலிங்ஸ் எல்லாம் மேக்னெட்டிக் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம நம்ம சுத்தி எப்பவுமே ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கு. நம்ம தாட்ஸ் ஃபீலிங்ஸ் தான் நம்மளை சுத்தி இருக்கும். ஸோ ஃபீலிங்ஸ் வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அண்ட் அந்த ஃபீலிங்கை எப்பவுமே பாசிட்டிவாவே வச்சுப்பாங்க அவங்களுக்குலாம். எனிதிங் எது நடந்தாலும் லைஃப்ல அவங்கள எப்படி அவங்கள மோட்டிவேட் பண்ணிக்கணும், அவங்க எப்படி பாசிட்டிவா எவ்வளவு பாசிட்டிவா இருக்கணும், அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். அது தெரியறதுனாலதான் அவங்க ஈஸியா லைஃப்ல அச்சீவ் பண்றாங்க. எழுந்துக்கும் போதே வந்து நம்ம ஏதோ ஒரு விஷயம் சரியா நடக்கல, காலையில நடக்கும்போது ஏதோ மில்க் வரல, இல்ல நம்ம கிராசரி ஆர்டர் பண்ணது வரல, ஓ திஸ் டே இஸ் கோயிங் டு பி a பேட் டே அப்படின்னு நம்ம புலம்புறது, அதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது. யூனோ நம்ம வந்து பாசிட்டிவா தான் ஆரம்பிக்கணும். இப்ப அவங்க எல்லாம் அச்சீவர்ஸ் அண்ட் அந்த மேனிஃபெஸ்டர்ஸ் எல்லாம் என்னன்னா அது ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்க மாட்டாங்க. ஓ வாட் டிட் ஐ மிஸ் ஹியர், ஓகே இதை நான் மிஸ் பண்ணிருக்கேன், இதை நான் சரி பண்ணிக்கிறேன். இல்ல they'll go out and get it. ஒரு ப்ராப்ளமா பார்க்காம சொல்யூஷன் கண்டுபிடிச்சு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த ஃபீலிங் இருக்கு பாத்தீங்களா, தட் ஃபீலிங், தட் பாசிட்டிவ் ஃபீலிங் அவங்க எப்பவுமே மெயின்டைன் பண்ணிட்டே இருப்பாங்க. தட் இஸ் த தேர்ட் ஸ்பிரிச்சுவல் லா தே ஆர் ஹேவிங் இட். அண்ட் ஃபோர்த் ஸ்பிரிச்சுவல் லா என்னன்னா செல்ஃப் ப்ரோக்ராமிங். செல்ஃப் ப்ரோக்ராமிங் வந்து என்ன அப்படின்னா நமக்குள்ள நம்ம பேசிப்போம், செல்ஃப் டாக்ஸ் நமக்குள்ள நம்ம பேசிப்போம் சில விஷயங்கள். அதாவது ஓகே எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் ஒர்க் அவுட் ஆக போறது இல்ல, என் ஹஸ்பண்ட் என்ன புரிஞ்சுக்கல, இல்ல என் ஒய்ஃப் என்ன புரிஞ்சுக்கல, இல்ல என்ன ஆஃபீஸ்ல வந்து என்னோட மேனேஜருக்கு என்ன பிடிக்கல, கூடிய சீக்கிரம் என்ன அனுப்பிடுவாங்க, அந்த மாதிரி பேட் தாட்ஸ் வந்து நம்ம மனசுக்குள்ள வச்சுட்டு அதையே நம்ம பேசிக்கிறது நமக்குள்ளேயே. இதுதான் எனக்கு நடக்கும், இதுதான் எனக்கு நடக்கும், இன்னைக்கு காலையிலேயே எனக்கு டே சரியில்லை, ஸோ இன்னைக்கு பூரா அப்படிதான் இருக்க போகுது, இந்த இயர் நியூ இயர் ஆரம்பிக்கும் போதே எனக்கு சரியில்லை, ஸோ இந்த இயர் ஃபுல்லா அப்படிதான் இருக்க போகுது அப்படின்னு நம்ம செல்ஃப் டாக், நெகட்டிவ் செல்ஃப் டாக்ஸ் வந்து நம்ம பண்றோம். அது பண்ணக்கூடாது. பிகாஸ் நம்ம மைண்ட் வந்து எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும்னா நம்ம என்ன பேசுறோம் அந்த வார்த்தைகள் அது கேட்டுட்டே இருக்கு. ஸோ அந்த மைண்ட் இஸ் ரெஸ்பாண்டிங் டு யோர் செல்ஃப் டாக்ஸ் போது இதை அவங்க ரொம்ப வாட்ச்ஃபுல்லா இருப்பாங்க. யார் மேனிஃபெஸ்டர்ஸோ அவங்க எல்லாம் ரொம்ப வாட்ச்ஃபுல்லா இருப்பாங்க. என்ன வந்தாலும் தே நோ ஹவு டு டேக்கிள் இட். அதை அப்படியே தூக்கி எரிஞ்சிட்டு பாசிட்டிவ் செல்ஃப் டாக்ஸ் அவங்க பண்ணிடுவாங்க. ஸோ இது அவங்களுக்கு தெரியும், அதனாலதான் அவங்க கண்டினியூஸா சக்சஸ் அனுபவிக்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் த ஃபோர்த் ஸ்பிரிச்சுவல் லா. அண்ட் ஃபிஃப்த் ஸ்பிரிச்சுவல் லா அப்படிங்கிறது வந்து என்னன்னா எக்ஸ்பெக்டேஷன் இஸ் அ மேக்னெட். அதாவது நம்ம ஒரு விஷயம் செய்யறோம், ஒரு வேலை பண்றோம் அண்ட் அதுக்கு டெஃபினட்டா பலன் கிடைக்குங்கிறது நமக்கு தெரியும். நம்மளோட உழைப்பை போடுறோம், நம்மளோட மைண்டை போடுறோம், எஃபர்ட் அண்ட் டைம் எல்லாம் போடுறோம், நமக்கு இது டெஃபினட்டா வரும். ஆனாலும் இது வருமோ தெரியல, வருமோ தெரியல அப்படின்னு ஹோப்போட இருக்கிறதுக்கும் இது டெஃபினட்டா வரும். பிகாஸ் நான் இதை கரெக்டா தான் பண்ணியிருக்கேன், இது டெஃபினட்டா வரும் ஒரு ஸ்ட்ராங்கா நம்புறோம் பாத்தீங்களா, அதுதான் எக்ஸ்பெக்டேஷன். வருமோ வராதோங்கிறது ஹோப் தான். ஸோ ஹோப் வந்து வில் மேக் யூ வெயிட், ஆனா எக்ஸ்பெக்டேஷன் வந்து வில் கமாண்ட் த ரிசல்ட், வில் கமாண்ட் த அவுட்கம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் இருக்கான், அவன் வந்து மேனேஜர் ஆகணும்னு நினைக்கிறான். ஸோ அவன் என்ன பண்றான், அவனோட குவாலிஃபிகேஷன்ஸ் அவன் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறான் டு பிகம் அ மேனேஜர். கத்துக்கிறான் ஒரு மேனேஜர் என்னெல்லாம் செய்யறான், அவங்க ரூல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, அதெல்லாம் அவன் செய்யறான். கூடவே கத்துண்டு இந்த வேலையும் பாக்குறான், அதையும் கத்துக்கிறான். ஸோ அவன் மைண்ட்ல என்னன்னா ஓகே நான் இதெல்லாம் கத்துட்டு இருக்கேன், ஸோ டெஃபினட்டா இது என்னோட மேனேஜர் கண்ணில் படும், அவன் என்னையும் ப்ரமோட் பண்ண போறான் அப்படின்ட்டு அந்த ஒரு ஸ்ட்ராங் எக்ஸ்பெக்டேஷனோட அவன் உழைக்கும் போது அவன் வந்து அவனோட ஹார்ட் மைண்ட் சிங்க் பண்ணி அதை ஆக்ஷன்லயும் காட்டும் போது ரிசல்ட் டெஃபினட்டா வரும், அந்த எக்ஸ்பெக்டேஷன் பூர்த்தி ஆகும். அதனாலதான் எக்ஸ்பெக்டேஷன் இஸ் அ மேக்னெட் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து உழைப்பே இல்லாத எக்ஸ்பெக்டேஷன் நான் சொல்றேன். நம்ம நினைக்கிறோம், நம்ம ஆசைப்படுறோம் அண்ட் அந்த இமோஷனை அந்த மைண்டோட சிங்க் பண்றோம், அதுக்கு உண்டான உழைப்பை போடுறோம் அண்ட் ஸ்ட்ராங்கா எக்ஸ்பெக்ட் பண்றோம் டெஃபினட்டா வரும் பிகாஸ் நான் கரெக்டா பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஸ்ட்ராங்கா நம்ம நம்புறது, நம்ம எதிர்பார்ப்பு மேக்னெட் மாதிரி சக்சஸ் நம்ம கிட்ட கொண்டு வரும். ஸோ எக்ஸ்பெக்டேஷன் இஸ் அ மேக்னெட் அப்படிங்கிற லா வந்து அவங்களுக்கு தெரியும். தட் இஸ் தி ஃபிஃப்த் லா. சிக்ஸ்த் லா வந்து கிட்டத்தட்ட அதே மாதிரி தான், ஐடென்டிட்டி வந்து கிவ்ஸ் தி அவுட்கம் அப்படின்ட்டு. ஸோ ஐடென்டிட்டி கிவ் த அவுட்கம்னா இப்போ இதே எக்ஸாம்பிள், இந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் இந்த மேனேஜர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவன் மேனேஜர் ஆகணும்னு நினைக்கிறான். அவனோட ஐடென்டிட்டி இப்போ என்ன, அசிஸ்டன்ட் மேனேஜர். அவன் என்னவா ஆகணும்னு நினைக்கிறான், அவன் வந்து மேனேஜர் ஆகணும்னு நினைக்கிறான். ஸோ அவன் என்ன பண்றான் அப்படின்னா அதுக்கு உண்டான குவாலிஃபிகேஷன்ஸை வளர்த்துக்கிறான், அவன் வந்து அப்டேட் பண்ணிக்கிறான், சர்டிஃபிகேஷன் ஏதாவது பண்ணணும்னா பண்றான், மேனேஜருக்கு வந்து எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் டைம் கொடுத்து அவனுக்கு அங்கே ஒர்க் பண்றான். ஸோ அவன் ஐடென்டிட்டியை மேனேஜருக்கு ஈக்குவலா
மேனேஜருக்கு உண்டான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் அவன் பண்ணும்போது அவன் கிட்ட டெசிக்னேஷன் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜரா இருக்கு, ஆனா அவன் ஐடென்டிட்டி எப்படி அவன் ப்ரொமோட் பண்ணிக்கிறான், மென்டலி மேனேஜரா ப்ரொமோட் பண்ணிக்கிறான். சோ மனசுக்குள்ள அவன் மேனேஜரா நினைச்சுட்டு எல்லா வேலையும் செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கா அவன் மேனேஜராவே மாறிடுறான் ஒரு நாள். சோ யோர் ஐடென்டிட்டி, நீங்க ஆசைப்படுறது நடக்காது. நீங்க எந்த ஐடென்டிட்டியில நீங்க ஃபங்க்ஷன் பண்றீங்க உங்க லைஃப்ல, அந்த ஐடென்டிட்டி தான் ரிசல்ட்டா மாறும். சோ ஐடென்டிட்டி பிரிங்ஸ் தி அவுட்கம். இதுதான் சிக்ஸ்த் ஸ்பிரிச்சுவல் லா. இதுவும் அவங்களுக்கு தெரியும். செவன்த் ஸ்பிரிச்சுவல் லா வந்து தாட்ஸ் ஆர் வெரி பவர்ஃபுல். ஸோ நான் எப்படி ஃபீலிங்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லணும், தேர்ட் பாயிண்டா தாட்ஸும் ரொம்ப பவர்ஃபுல். ஏன் அப்படின்னா நம்ம ஹியூமன் பீங்ஸ் நம்ம எல்லாருமே வந்து ஒரு நாளைக்கு 60,000 70,000 தாட்ஸ் வந்து நமக்கு போறது மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு. அண்ட் ரிசர்ச் படி என்ன சொல்றாங்க அப்படின்னா ரெப்பிட்டேட்டிவ் தாட்ஸ் வந்து நிறைய இருக்கு அப்படின்றாங்க. நம்ம தாட்ஸ் சில விஷயங்கள் ரெப்பிட்டேட்டிவா நம்ம நினைக்கிறோம் எவ்ரிடே ஆன் டெய்லி பேசிஸ் அப்படின்னு சொல்றோம். அண்ட் அந்த தாட்ஸ் மோஸ்ட்லி நெகட்டிவா இருக்குங்கிறதும் ரிசர்ச் கண்டுபிடிக்குது. ஸோ நமக்கு வந்து வி ஹேவ் மெடிடேஷன், நம்ம மெடிடேஷன்ல உட்காந்து நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். ஸோ அப்படி ரெப்பிட்டேட்டிவா நெகட்டிவ் தாட்ஸ் வரும்போது அது எவ்வளவு மைண்ட் அஃபெக்ட் பண்ணும் நீங்களே யோசிங்க. ஏன்னா மைண்ட் கேன் எய்தர் கிரியேட் யுவர் ரியாலிட்டி ஆர் டிஸ்ட்ராய் யுவர் ரியாலிட்டி ஆர் டிஸ்ட்ராய் யுவர் ட்ரீம்ஸ். ஸோ அந்த நெகட்டிவ் தாட்ஸ் ரெப்பிட்டேட்டிவா போறது அப்படின்னு அவங்க ரிசர்ச் சொல்றாங்க. ஸோ தாட்ஸ் ஆர் வெரி பவர்ஃபுல் போது இப்போ ஒரு எக்ஸாம்பிளா நான் சொல்லணும் அப்படின்னா தாட்ஸ் வந்து ஒரு சீட்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. தாட்ஸ் வந்து விதைகள். அண்ட் மைண்ட் இஸ் அ கார்டன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம எல்லார் வீட்லயும் வந்து எப்படிப்பட்ட ஒரு கார்டனை நம்ம வீட்டுல வச்சுக்கணும்னு நினைப்போம். ஒரு அழகான கார்டன் தான் வேணும்னு நினைப்போம். ரோசஸ் இருக்கணும், நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்கணும், ஃப்ரூட்ஸ் இருக்கணும், நல்ல ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ் இருக்கணும், பார்க்கறதுக்கே அழகா இருக்கணும். அங்க நம்ம வாக் பண்ணணும், அங்க உட்காந்துக்கணும், ஒரு நல்ல ஒரு அட்மாஸ்பியர், நல்ல என்வாயன்மெண்ட் கிரியேட் பண்ணணும் நம்ம கார்டன்ல, அப்படிதான் நம்ம நினைப்போம். ஸோ அப்ப நம்ம மைண்ட் கார்டன்னா அந்த மைண்ட்ல நம்ம எவ்வளவு அழகான தாட்ஸை நம்ம போடணும். தாட்ஸ் தானே விதைகள். அப்போ நல்ல தாட்ஸை நம்ம விதைச்சோம் அப்படின்னா நம்ம மைண்ட் ஒரு கார்டன் மாதிரி இருக்கும். அண்ட் நம்ம பேட் தாட்ஸ் நம்ம விதைச்சோம் அப்படின்னா நம்ம கார்டன் நல்லாவே இருக்காது. ஸோ உங்களுக்கு முள்ளு செடி வேணுமா, விஷ செடி வேணுமா, இல்ல ஒரு அழகான சோலைவனம் வேணுமாங்கிறது நீங்க டிசைட் பண்ணும். ஸோ அது அவங்களுக்கு தெரியும். யாரு கண்டினியூஸா லைஃப்ல அச்சீவ் பண்றாங்களோ சக்சஸ, அவங்களுக்கு அது தெரியும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த தாட்ஸ் வரும்போதே அதை தூக்கி எரிஞ்சிட்டு பாசிட்டிவ் தாட்ஸ் உள்ள போட்டுருவாங்க. ஸோ அதனால இந்த 7 ஸ்பிரிச்சுவல் லாஸ் தெரிஞ்சவங்க லைஃப்ல நிறைய அச்சீவ் பண்ணலாம், கண்டினியூஸா அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்பிரிச்சுவல் லா என்ன அப்படின்னா அவுட்டர் ரியாலிட்டி இஸ் நத்திங் பட் அ ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் வாட் இஸ் இன்சைட் அஸ். நம்ம லைஃப்ல யாரை பார்க்குறோம், என்ன இன்சிடென்ட் நடக்குது, நமக்கு என்ன நடக்குது, அண்ட் நம்ம யாரை பார்க்குறோம், நம்ம யார்கிட்ட பேசுறோம், ஏதாவது சண்டை வருதோ இல்லை ஒரு சந்தோஷமான நிகழ்வு கூட இருக்கும், எல்லாமே இட் இஸ் அ ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் வாட் இஸ் இன்சைட் அஸ். இது அவங்களுக்கு தெரியும். அண்ட் செகண்ட் லா என்ன, செகண்ட் லா வந்து எனர்ஜி. ஸோ நம்ம எனர்ஜி எப்படி இருக்கணும், ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட அவங்க இருப்பாங்க எப்பவுமே. வாட் எவர் இட் இஸ், எது நடந்தாலும் they will have that positive energy, confidence. They'll walk up straight, their head will be up, confident இருக்கும், clarity இருக்கும். இந்த எனர்ஜி அவங்க மெயின்டைன் பண்ணிட்டே இருப்பாங்க. இதுதான் செகண்ட் ஸ்பிரிச்சுவல் லா. அண்ட் தேர்ட் ஸ்பிரிச்சுவல் லா என்னன்னா அவங்க ஃபீலிங்ஸ் வந்து பார்த்துட்டே இருப்பாங்க. எனக்கு பாசிட்டிவா ஃபீல் ஆகுதா, நெகட்டிவா ஃபீல் ஆகுதா, அப்படி நெகட்டிவ் ஃபீலா இருக்கு அப்படின்னா அது தூக்கி எழுந்துட்டு பாசிட்டிவா ஃபீல் பண்ணுவாங்க. they'll motivate themselves. ஸோ அதை அவங்க பண்ணுவாங்க தேர்ட் ஸ்பிரிச்சுவல் லா. அண்ட் ஃபோர்த் ஸ்பிரிச்சுவல் லா நெகட்டிவ் செல்ஃப் டாக்ஸ் பண்ணவே மாட்டாங்க. பாசிட்டிவா தான் அவங்க செல்ஃப் டாக் பண்ணுவாங்க. ஓகே, ஐ எம் வர்தி ஆஃப் குட் ஹெல்த், ஐ எம் வர்தி ஆஃப் அபண்டன்ஸ், ஐ எம் வர்தி ஆஃப் குட் வெல்த், ஐ எம் வர்தி ஆஃப் லவ் அண்ட் கேர் அண்ட் ரெஸ்பெக்ட் அப்படின்னு தான் அவங்க சொல்லிப்பாங்க. they'll never say எனக்கு எதுவும் தெரியாது, எனக்கு எதுவும் சரியா நடக்காது, அப்படி சொல்லவே மாட்டாங்க. they will always say I am worthy of abundance, I am worthy of good health, I am worthy of love. இதை அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. திஸ் இஸ் தி ஃபோர்த் ஸ்பிரிச்சுவல் லா they are following. அண்ட் அந்த ஃபிஃப்த் ஸ்பிரிச்சுவல் லா வந்து எக்ஸ்பெக்டேஷன் இஸ் மேக்னெட் அப்படின்ட்டு. ஸோ அவங்களுடைய டிசையரை வந்து வெறும் டிசைராகவே வச்சுக்காம அதுக்குண்டான இமோஷனை கொண்டு வந்து அந்த இமோஷனை மைண்டோட ஷிஃப்ட் பண்ணுவாங்க. தே கனெக்டட் வித் த மைண்ட் அண்ட் அதுக்குண்டான உழைப்பை போடுவாங்க அண்ட் ஆட்டோமேட்டிக்கா ரிசல்ட் வரும். இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா இப்போ நம்ம ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா, ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து நான் ஒரு நல்ல ஜாப் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னும் போது என்ன ஜாப் தேடுறேன், என்ன ரோலுங்கிறது நமக்கு தெரியும். ஓகே, அந்த ஜாப் என் கையில கிடைச்சதுன்னா எனக்கு என்ன ஃபீல் வரும், எனக்கு என்ன இமோஷன் வருமோ அந்த இமோஷனை நான் இப்பவே நினைக்கிறேன். எனக்கு இன்னும் இல்ல அது,
பட் நான் இப்பவே அந்த இமோஷனை கொண்டு வரேன். ஆனா அந்த இமோஷனோட என் மைண்டை நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் கனெக்ட் பண்ணிட்டு அதை அப்படியே ஹோல்ட் பண்றேன். ஸோ ஐம் ஹோல்டிங் த இமோஷன் இன் மை மைண்ட் அண்ட் அதை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே இருக்கேன் அந்த ஹோல்டு. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, மை மைண்ட் வில் திங்க் இட் இஸ் ஆல்ரெடி ஹேப்பன்ட். அது ஆல்ரெடி நடந்துருச்சுன்னு தெரியும். ஏன்னா மைண்ட் வந்து கெனாட் டிஃபரன்ஷியேட் பிட்வீன் இமேஜினேஷன் அண்ட் ரியாலிட்டி. அது நம்ம என்ன நம்புறோமோ அதுதான் உண்மை நினைக்கிறோம். ஸோ இப்போ நான் வந்து எனக்கு கிடைச்சிச்சு அந்த ஜாப், ரொம்ப அந்த ஜாப் எனக்கு கிடைச்சிச்சு, ஐம் கோயிங் டு பி பெய்ட் பெட்டர் தேன் த ப்ரீவியஸ் ஜாப், எனக்கு நல்ல ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு, எனக்கு நல்ல டெசிக்னேஷன் இருக்கு அப்படின்னு நான் ஒரு ஹாப்பியா நான் நினைக்கும் போது, அதை அப்படியே அந்த ஃபீலிங்கை ஹோல்ட் பண்ணும்போது, என் மைண்ட் அதை நம்பும் போது, அதுக்குண்டான சந்தர்ப்பங்கள் தானா ஓப்பன் ஆகும். அண்ட் ஐ வில் கெட் த ஜாப். இதுதான் அவங்க பண்றாங்க. ஸோ எக்ஸ்பெக்டேஷன் இஸ் மேக்னட். அதே மாதிரி ஐடென்டிட்டி பிகம்ஸ் பிரிங்ஸ் தி அவுட்கமும் அதே தான். நான் இப்போ ஒரு ரோல் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன், ஒரு ஜாப் எதிர்பார்த்துட்டு இருக்கேன், இல்லை நான் ஒரு பிசினஸ் பண்ண போறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ பிசினஸ் பண்ண போறேன்னா அந்த பிசினஸ் மேன், பிசினஸ் உமனுக்கு என்ன குவாலிட்டிஸ் இருக்கோ அதை நான் அப்படியே கொண்டு வந்து நான் விஷுவலைஸ் பண்ணி அது எனக்கு பிசினஸ் இப்போ ரன் ஆகிற மாதிரியே நான் வந்து ஒரு நினைச்சுக்கிறேன். நான் நினைச்சுட்டு என் மைண்டோட நான் வந்து கனெக்ட் ஆகிறேன் அப்படின்னா, நான் அந்த ஃபீலோட இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த பிசினஸ் லான்ச் ஆகும். ஆட்டோமேட்டிக்கா அந்த பிசினஸ் நல்லாவே போகும். பிகாஸ் யுவர் ஐடென்டிட்டி, நான் ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸ் பர்சனா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறத விட இப்ப சக்சஸ்ஃபுல் பிசினஸ் பர்சனாவே தான் இருக்கேன் அப்படின்னு நினைக்கணும். இருக்கணும்ங்கிறது வேற, இருக்கேன் அப்படிங்கிறது வேற. ஸோ ஐ எம் சேயிங் ஐ ஆம் லைக் தட் அப்படின்னும் போது நான் அதுவா மாறிடுறேன். இப்ப எனக்கு லவ் வேணுமா, நான் லவ்வாவே மாறணும். அப்ப என்ன ஆட்டோமேட்டிக்கா எனக்கு உண்டான லவ் கிடைக்கும். எனக்கு ரெஸ்பெக்ட் வேணும், நான் ரெஸ்பெக்டபிளா நான் நடந்துக்கணும், என் எனர்ஜியில் அது தெரியணும். இப்போ ஆட்டோமேட்டிக்கா தே வில் ரெஸ்பெக்ட் மீ. ஸோ யுவர் ஐடென்டிட்டி பிரிங்ஸ் தி அவுட்கம். இதுதான் 6th law. அண்ட் 7th law வந்து தாட்ஸ் ஆர் வெரி பவர்ஃபுல்னு சொன்னேன் நான். ஸோ தாட்ஸ் ஆர் வெரி பவர்ஃபுல். நம்ம என்ன தாட்ஸை ஃபீட் பண்றோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எவ்வளவு விஷயங்கள் நம்ம லைஃப்ல பாக்குறோம், நிறைய பேர்கிட்ட பேசுறோம், அண்ட் சம்டைம்ஸ் ஏதாவது ஒரு நியூஸ் கண்ணில் படலாம், இல்ல யாராவது ஏதாவது ஒண்ணு சொல்லலாம், நமக்கு சடனா ஒரு நெகட்டிவ் தாட் வரும். அது ஏன் வரும் இதுக்கெல்லாம் தெரியாது, சம்டைம்ஸ் வரும். அப்போ அதை எப்படி ஹேண்டில் பண்ணோம்னா, அந்த தாட்டை நான் ஃபீட் பண்ணணுமா? இப்ப நாம எல்லாருமே வெஜிடேரியன்ஸ், வி டோன்ட் ஈட் நான் வெஜிடேரியன். நமக்கு ஏன் அதை நம்ம பண்றோம்? பிகாஸ் நம்ம ஒரு அனிமலை கொண்டு அந்த பெயினை நம்ம சாப்பிட்டோம்னா we are going to experience pain. அது எவ்வளவு பெயின் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கோ அந்த பெயினை நம்மளும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோங்கிற லாஜிக் நமக்கு தெரியுது. எதையும் நம்ம வந்து கில் பண்ணி சாப்பிடக்கூடாதுங்கிற லாஜிக் நமக்கு தெரியுது. ஸோ நம்ம எப்படி பிளான்ட் பேஸ்ட் ஃபுட்டா தான் நம்ம சாப்பிடுறோம், அந்த லாஜிக் தெரியும் போது, அதே மாதிரி மைண்ட்ல நம்ம என்ன தாட்ஸ் ஃபீட் பண்றோம் அப்படிங்கிறதுல நம்ம கான்சியஸா இருக்கணும். அது பாசிட்டிவ் தாட்டா, அது நெகட்டிவ் தாட்டா அப்படிங்கறத நம்ம காணிச்சுட்டே இருக்கணும். அப்படி வந்து பாசிட்டிவ் தாட்டா இருக்கு அப்படின்னா ஃபைன், நெகட்டிவ் தாட்டா இருக்கு அப்படின்னா யூ ஹாவ் டு ரிமூவ் இட் அண்ட் ஃபீட் பாசிட்டிவ் தாட்ஸ் ஒன்லி. ஸோ இந்த 7 ஸ்பிரிச்சுவல் லாஸை ஃபாலோ பண்றவங்க லைஃப்ல நினைச்சதெல்லாம் அச்சீவ் பண்ணுவாங்க. ஸோ இதை நம்மளும் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற. அண்ட் ஆடிங் டு திஸ் வந்து என்னன்னா, சில டிப்ஸ் ஐ வுட் லைக் டு கிவ் இந்த இதுல இதை எப்படி நம்ம அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பீஸ்ஃபுல்லான மைண்டுக்கும் அண்ட் நெகட்டிவ் தாட்ஸ் இல்லாம நம்மளை பார்த்துக்கிறதுக்கும் சில டிப்ஸ் இருக்கு. இப்போ எப்படின்னா, நம்ம ஆஸ் ஐ செட் பிஃபோர், நமக்கு திடீர்னு நெகட்டிவ் தாட்ஸ் வருது அப்படின்னா நம்மளையே தப்பா நினைக்கவே கூடாது. பிகாஸ் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே கலந்தது தான் லைஃப். அண்ட் நம்ம ஏதோ கத்துக்கிறதுக்காக தான் பிறந்திருக்கோம். ஸோ எப்பவுமே பாசிட்டிவா இருக்கும்லாம் கிடையவே கிடையாது. we will be thrown in a negative situation, we will have to face negative people, இல்ல நமக்கே சில நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் வரும். இது நடக்கிறது நார்மல், இட் இஸ் பார்ட் ஆஃப் சைக்கிள் அப்படிங்கறத நம்ம முதல்ல நம்பணும். அண்ட் நம்ம சொசைட்டில என்ன கண்டிஷன் ஆயிருக்கு அப்படின்னா, யாராவது வந்து நெகட்டிவா ரொம்ப யோசிக்கிறாங்க அப்படின்னா அவங்க ரொம்ப பேட் பர்சன். ஓ, திஸ் பர்சன் இஸ் பேட் பர்சன். ஏன்னா ஷீ ஆர் ஹீ வந்து தேர் திங்கிங் அபவுட் பேட் திங்ஸ், நெகட்டிவா பேசுறாங்க, அவங்க ரொம்ப பேட் அப்படின்னு நம்ம அடுத்தவங்களும் நினைக்கிறோம். அண்ட் நம்ம அப்படி நினைச்சாலும் நம்மளையும், ஐயோ நான் இவ்வளவு பேட் ஆயிட்டேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இந்த தாட்ல இருந்து நம்ம வெளியில வரணும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னா, எனிபடி, அது யாரா இருந்தாலும் சரி, ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம், வயசானவங்க, குழந்தை, எனி ஏஜ் குரூப், இல்ல எனி ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், ரிச்சா இருக்கலாம், புவரா இருக்கலாம், அப்பர் மிடில் கிளாஸா இருக்கலாம், இல்ல சக்சஸ்ஃபுல் பீப்புளா இருக்கலாம், இல்ல செலிபிரிட்டிஸா இருக்கலாம், எல்லாருக்குமே நெகட்டிவ் தாட்ஸ் வரும் அப்படிங்கிறத நம்ம நம்பணும்.
ப்ளீஸ் அக்செப்ட் இட். ஏன்னா எல்லாரும் ஹியூமன் பீயிங்ஸ் தான். அவங்கவுங்க லெவலுக்கு டெஃபினட்டா நெகட்டிவ் தாட்ஸ் வரும். அண்ட் சில பேர் பாத்தீங்க அப்படின்னா, நம்ம யாருக்கிட்ட பேசும்போது உங்ககிட்ட ஒரு வைபே சரி இருக்காது. யூ கான்ட் சிட் அண்ட் ஹாவ் அ கான்வர்சேஷன். ஒரு கான்வர்சேஷனே வச்சுக்க முடியாது. ஒரு மாதிரி ரொம்ப கோல்டா இருப்பாங்க. அவங்க லைஃப்ல அவங்களுக்கு இருக்கிற ஜெலசி, அவங்க லைஃப்ல இருக்கிற ஆங்கர், ஷேம், கில்ட்னால யார்கிட்டயாவது அதை ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாங்க. நம்ம வி டோன்ட் டிசர்வ் தட், பட் சம்டைம்ஸ் இதை பண்ணிடுவாங்க. நம்ம அவங்க கிட்ட அவ்வளவு பேசிக்க மாட்டோம். அதுவே சில பேர் பாத்தீங்க அப்படின்னா they'll be full of life. அவ்வளவு பாசிட்டிவா இருப்பாங்க. அவங்க கூட உட்காந்து பேசும்போது ரொம்ப ஜாலியா இருக்கும். ஏன்னா they'll be very happy. நல்ல விஷயங்கள் பேசுவாங்க and நம்மள மோட்டிவேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரியும் இருக்காங்க. சோ நம்ம என்ன பண்ணணும்? we should choose the right people. இப்போ இவங்க எப்படி வந்து அப்படி இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? எப்ப they are born like that அப்படின்னு நினைக்கிறீங்க? அப்படி கிடையாது. they are able to overcome it. அவங்களுக்கும் நெகட்டிவ் தாட்ஸ் வரும். பட் ஆனா அதை எப்படி கடந்து போகணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுது. அந்த நெகட்டிவ் பீப்புள் எல்லாம் ஏன் அப்படி இருக்காங்க அப்படின்னா they are living with negativity. அதுலயே வாழ ஆரம்பிச்சுட்டாங்க அவங்க. அதுல இருந்து வெளியில வர அவங்களுக்கு தெரியல. இந்த பாசிட்டிவ் பீப்புள் எல்லாம் இவங்களுக்கு கடந்து வர தெரியுது. அதை ஓவர் கம் பண்றது, அதை டிரான்சென்ட் பண்ணி அப்படியும் நான் எவ்வளவு பாசிட்டிவா இருக்க முடியும், எது நடந்தாலும் நான் எப்படி ஹாப்பியா இருக்க முடியும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுது. அவ்வளவுதான். சோ நம்ம மைண்ட நம்ம மாஸ்டர் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, நம்ம மைண்ட் நம்மள ரூல் பண்ண ஆரம்பிச்சிடும். நம்ம அதை விடவே கூடாது. பிகாஸ் our மைண்ட் இஸ் வெரி வெரி பவர்ஃபுல். அது என்ன சொல்லுதோ அதுதான் இந்த இந்த பிரபஞ்சம் நமக்கு வந்து கொடுக்க போகுது. எதை நம்ம ஃபீல் பண்றோமோ, எந்த தாட் நமக்கு வந்து ஸ்ட்ராங்கா இருந்து ஃபீல் பண்றோமோ அதுதான் நமக்கு ரியாலிட்டியா லைஃப்ல மாறுதுன்னும் போது நம்ம மைண்ட நம்மள மாஸ்டர் பண்ண விடவே கூடாது, நம்மள ரூல் பண்ண விடவே கூடாது. நம்ம அந்த மைண்ட மாஸ்டர் பண்ணணும். சோ அதுதான் விஷயம். சோ அதை அவங்க எப்படி ஓவர் கம் பண்றாங்க அப்படின்னா, அவங்க இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி செல்ஃப் டாக் எல்லாம் பண்ண மாட்டாங்க. அண்ட் அவங்களோட ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் நெகட்டிவ் தாட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட். ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, வெல் எல்லாருக்கும் வர நெகட்டிவ் தாட்ஸ் தான் எனக்கும் வந்திருக்கு. ஸோ நான் என்ன பண்ண போறேன்? லெட் மீ சிட் அண்ட் மெடிடேட். நான் மெடிடேட் பண்றேன். அந்த நெகட்டிவ் தாட் ஏன் வருதுன்னு நான் பாக்குறேன் அப்படின்னு உட்காந்து மெடிடேட் பண்றேன். அது ஒரு சொல்யூஷன். இப்போ அதுல உங்களுக்கு தெரியல, சரி ஓகே எனக்கு வந்து தெரியல, என்ன ரீசன் எனக்கு தெரியல, ஃபைன். அதுக்காக வந்து யூ டோன்ட் ஹேவ் டு ஃபீல் பேட். அந்த டைம்ல உங்களுக்கு ரீசன் தெரியல. இப்போ ஜென்ரலாவே நம்ம யார் மேலேயாவது கோவம் வருது அப்படின்னா ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும். அவங்க கிட்ட ஏதாவது ஒரு ப்ரீவியஸ் இன்சிடென்ட் இருக்கும். வேற இன்னும் நமக்குள்ள ஒரு ஃபைட் இருந்திருக்கலாம், ஒரு டிஸ்அக்ரிமெண்ட் இருந்திருக்கலாம். அந்த கோவத்துல நம்ம மனசுல வச்சுட்டு இருப்போம். அவங்கள நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அதே கோவத்தோட தான் பார்ப்போம். அவ்வளவுதான் விஷயம். ஸோ நான் ஏன் கோவப்பட்டேன்? யூ கேன் சிட் அண்ட் திங்க். நான் ஏன் கோவப்பட்டேன்? எதனால? ஃபியர்னால கோவப்பட்டேனா, ஜெல்லசினால கோவப்பட்டேனா, இல்ல கில்ட்னால கோவப்பட்டேனா? நம்ம தெரிஞ்சுட்டு அந்த ட்ரூத்தை ரியலைஸ் பண்ணாலே பாதி பிரச்சனை போயிடும். இதுக்காகவா நான் என்னோட டைமை வேஸ்ட் பண்ணேன் அப்படின்னு? See, time is precious and time is running. நம்மளோட எனர்ஜியையும் டைமையும் இந்த மாதிரி தேவையில்லாத விஷயத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணவே கூடாது. நம்ம எவ்வளோ சீக்கிரம் இந்த நெகட்டிவ் தாட்ஸ்ல இருந்து நெகட்டிவிட்டில இருந்து வெளில வரோமோ அவ்வளோ டைம் நமக்கு கிடைக்கும் டு திங்க் அபவுட் பாசிட்டிவ் திங்ஸ். இல்ல ஏதாவது ப்ரொடக்டிவா லைஃப்ல பண்ணலாம், ஏதாவது ரியலா அச்சீவ் பண்ணலாம் லைஃப்ல, 4 பேருக்கு நல்ல விஷயம் சொல்லலாம், நிறைய இருக்கு. ஸோ நம்ம டைமை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது இந்த மாதிரி நெகட்டிவிட்டி. ஸோ நம்ம மெடிடேட் பண்ணி அதோடைய ரூட் காஸை அனலைஸ் பண்ணி அண்ட் அதை வந்து எடுத்துடணும் நம்ம ஆக்சுவலா. இப்ப அதுல உங்களுக்கு தெரியல, ஃபர்ஸ்ட் டே தெரியல அப்படின்னா இன்னொரு சொல்யூஷன் இருக்கு. இன்னும் என்ன நீங்க பண்ணலாம் அப்படின்னா, பி இன் த பிரசன்ட் மூமெண்ட். நீங்க பிரசன்ட் மூமெண்ட்ல இருக்க வாழ ஆரம்பிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸி, நெகட்டிவிட்டி ஈஸியா போயிடும். ஏன் அப்படின்னா நம்ம யூஸ்வலா ஆங்கர், ஃபியர், ஜெலசி, இந்த ஷேம், கில்ட் இந்த மாதிரி நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் ஏன் வருது அப்படின்னா நம்ம பாஸ்ட்ல வாழ்ந்துட்டு இருக்கோம். ஏதோ ஒரு நாள் எப்பவோ ஏதோ செஞ்சிருப்போம். ஐயோ நான் அந்த விஷயம் இப்படி பண்ணிட்டேனே, அது சரி இப்படி செஞ்சிருந்தேன்னா மேபி என் லைஃப் நல்லா இருந்திருக்கலாம். ஐயோ அவங்க கிட்ட நான் இப்படி பேசிட்டேன், அப்படி பேசியிருந்தா மேபி ஸ்டில் நாங்க ஃப்ரெண்ட்ஸா இருந்திருப்போம், இவ்வளவு பிரிஞ்சிருக்க மாட்டோம். இதெல்லாம் பாஸ்ட், முடிஞ்சு போச்சு. பாஸ்ட் இஸ் பாஸ்ட். அதெல்லாம் ஏதோ ஒரு விஷயத்துக்காக உங்க லைஃப்ல வந்திருக்கு. அது உங்களுக்கு கத்துக் கொடுக்க ட்ரை பண்ணுது, நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. சி, ஒரு சேலஞ்ச் லைஃப்ல வருது, ஒரு நெகட்டிவிட்டி லைஃப்ல வருது அப்படின்னா அது என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா ஏதோ ஒரு இஷ்யூ உங்க லைஃப்ல ரிசால்வ் ஆகல. உங்ககிட்ட உங்ககிட்ட ஏதோ ஒரு விஷயம் ரிசால்வ் ஆகலைங்கிறதுனால தான் அது அடிக்கடி வருது. ஓ, அப்ப நீங்க அந்த ஆங்கிள் அதை கவனிச்சு அதை எடுக்கணும். சோ நீங்க பிரசன்ட் மொமெண்ட்ல வாழ்ந்தீங்கன்னா என்ன ஆகணும்? பாஸ்ட பத்தி கவலைப்பட மாட்டீங்க அண்ட் ஃபியூச்சரை பத்தி ஃபியர் வேண்டாம், எந்த பயமும் தேவையில்லை. ஏன்னா இப்ப பிரசன்ட் டேக்கன் கேர் அப்படின்னா ஃபியூச்சர் இஸ் டேக்கன் கேர். சோ இந்த பிரசன்ட உங்க 100% நீங்க கொடுங்க. கிவ் யுவர் ஹார்ட், பாடி அண்ட் சோல் டு யுவர் பிரசன்ட் மூமெண்ட். இப்போ ஒரு வேலை செய்றீங்களா,
கம்ப்ளீட்டா அங்க இருங்க. உங்க கண் அதை பார்க்கணும். இப்ப நீங்க குக்கிங் பண்றீங்கன்னா உங்க கை வந்து கை அண்ட் யோர் மைண்ட் எல்லாமே சிங்க்ல இருக்கணும். நான் என்ன நினைக்கிறேனோ அதை என் கை பண்ணணும். அண்ட் அதை நான் ஃபீல் பண்ணணும். இப்ப அந்த குக் பண்ணும்போது அந்த ஸ்மெல் எப்படி இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அண்ட் குக் பண்ணி முடிச்சுட்டு சாப்பிடும் போது எப்படி வந்திருக்கு, முன்ன விட இன்னைக்கு பெட்டரா வந்திருக்கா, ஓகே இன்னைக்கு ரொம்ப நல்லா வந்திருக்கு. அந்த மாதிரி கிவ் யூர் ஃபுல் கான்சென்ட்ரேஷன் அண்ட் ஃபோக்கஸ் ஆன் வாட் யூர் டூயிங். அண்ட் இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் பண்ணும்போது உங்களுக்கு திடீர்னு ரொம்ப போரா இருக்கு, அட்லீஸ்ட் உங்களோட இன்ஹேல் அண்ட் எக்ஸேல அனுபவிங்க. மெடிடேஷன்ல தான் கிடையாது, நம்ம கான்சியஸா இருக்கும் போதே பண்ணலாம், கண்ணு திறந்திருக்கும் போதே நம்ம பண்ணலாம். பி இன் த பிரசன்ட் மூமெண்ட். இது வந்து உங்க நெகட்டிவிட்டியை போக்கிடும், உங்க நெகட்டிவ் திங்கிங்கை போக்கிடும். அண்ட் ஒன் மோர் திங், ரொம்ப பாதர் பண்ணுது உங்களால வந்து இந்த நெகட்டிவ் திங்கிங்ல இருந்து வர முடியல அப்படின்னா ஒரு மந்த்ரா இருக்கு. அந்த மந்த்ரா என்ன அப்படின்னா, இதுவும் கடந்து போகும், திஸ் டூ ஷால் பாஸ் அப்படின்னு நீங்க சொல்லிக்கோங்க. ஓகே ஃபைன், இதுல என்ன, இந்த நெகட்டிவிட்டி வந்தா என்ன, இதுவும் கடந்து போயிடும், இதுவும் சரியாயிடும், எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கோங்க. ஸோ தட் இஸ் ஒன் மந்த்ரா. அண்ட் இன்னொன்னு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உங்க ஐடென்டிட்டியை இந்த நெகட்டிவ் தாட்டோட நீங்க அட்டாச் பண்ணிக்காதீங்க. இப்ப ஏதோ ஒரு நெகட்டிவ் தாட் வருது அப்படின்னா, இந்த நெகட்டிவ் தாட் வருது அப்படின்னு ஒரு அப்சர்வரா பாருங்க. நீங்க வேற, அந்த தாட் வேற அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. நீங்களும் அந்த தாட்டும் ஒண்ணு கிடையாது. நீங்க வேற, அந்த தாட் வேறன்னு அதை பாருங்க. வருதா, ஓகே, என்ன எதுக்கு வர நீ என்ன அப்படின்னு சொல்லி அப்படி பாருங்க. அட்டாச் ஆயிடாதீங்க அதோட. நீங்களும் அதுவும் ஒண்ணு கிடையாது. பி அன் அப்சர்வர் ஆஃப் யூர் தாட். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படி என்னன்னா, உங்க மைண்ட்ல நீங்க வந்து ஃபீட் பண்றது. இப்போ ஒரு பாசிட்டிவ் தாட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க என்ன ஃபீட் பண்ணணும் அப்படின்னா, லவ், கேர், ரெஸ்பெக்ட், லாஃப்டர். சரி, உங்களுக்கு சிரிச்சு நீங்க ஒரு நல்ல மனசார சிரிச்சீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு நல்ல பாசிட்டிவ் தாட் கொடுக்கும். அண்ட் லவ், ரொம்ப அன்பா, யூ குக்கிங், குக் பண்றீங்க அப்படின்னா அன்போட குக் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஃபுட் அவ்வளவு நல்லா இருக்கும், நியூட்ரிஷியஸாகவும் இருக்கும். அண்ட் அதை சாப்பிட்றவங்களும் அதே லவ் ஃபீல் பண்ண முடியும். ஸோ யூஆர் அ குக், ஐ மீன் யூஆர் அ மதர், வைஃப், சிஸ்டர், ஹூவர், நீங்க குக் பண்ணும்போது அது அன்போட குக் பண்ணி பாருங்களேன், அதை சாப்பிட்றவங்க உங்க ஃபீலிங்ஸ் புரிஞ்சு நடந்துப்பாங்க. எந்த ஒரு நெகட்டிவ் தாட்டோட குக் பண்ணாதீங்க, பாசிட்டிவ் தாட்டோட இதை சாப்பிட்றவங்க ரசிச்சு ருசிச்சு சாப்பிடணும் இதை. அண்ட் தே ஷுட் பி ரியலி லவபிள் சொல்லி நீங்க ஒரு லவ்வோட குக் பண்ணுங்க. ஸோ ஃபீட் லவ், கேர், ரெஸ்பெக்ட், லாஃப்டர் உங்க மைண்ட்ல, அது பாசிட்டிவா இருக்கும். இப்போ உங்க மைண்ட்ல வந்து நீங்க கிரட்ஜ், ஜெலசி, ஆங்கர் எல்லாம் ஃபீல் பண்ணீங்கன்னா பிட்டர்னஸ் தான், கசப்பான விஷயங்கள் தான், அண்ட் கசப்பான ஆட்கள் தான் நம்ம லைஃப்ல பார்ப்போம். ஸோ இதை கேர்ஃபுல்லா எடுத்துக்கணும். ஸோ அதுக்கு என்ன, பி இன் த பிரசன்ட் மொமெண்ட், திஸ் டூ ஷால் பாஸ் அப்படின்னு மந்த்ரா, இதுவும் கடந்து போகும் சம்டைம்ஸ். அண்ட் உங்க எதுல நீங்க இருக்கீங்களோ அதுல உங்க ஹார்ட், பாடி அண்ட் சோல் 100% நீங்க கொடுக்கணும். அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா ஈஸியா அந்த நெகட்டிவிட்டில இருந்து வெளில வரலாம். அண்ட் இன்னொன்னு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம யூஸ்வலா எது நடக்கலையோ, எது சரியில்லையோ அதை பத்தி தான் ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கோம். பட் இட் இஸ் நாட் ரிக்வயர்ட். அதை பத்தியே ஏன் யோசிக்கணும், தேவையில்லையே. நம்ம நிறைய பிளெஸிங்ஸ் இருக்கு, நமக்கு நிறைய நமக்கு கொடுத்துருக்கு இந்த யூனிவர்ஸ், அதெல்லாம் நம்ம மறந்துடுறோம். எது இல்லையோ மைண்ட் ஃபுல்லா அங்கதான் போகுது. ஸோ உங்க ஃபோக்கஸ் நீங்க எங்க வைக்கணும் அப்படின்னா, ஏதோ ஒரு விஷயம் ஒழுங்கா நடக்கல அப்படின்னா, எனக்கு இதெல்லாம் கிடைச்சிருக்குல்ல, இதுக்கு நான் தேங்க்ஃபுல்லா இருக்கணும், இதுக்கு எனக்கு ஒரு கிராட்டிடியூட் இருக்கணும் அப்படின்னு நீங்க பாருங்க. கவுண்ட் யுவர் பிளெஸிங்ஸ். யூ கவுண்ட் யுவர் பிளெஸிங்ஸ் rather than your problems. இது உங்களுக்கு நெகட்டிவிட்டியை உங்ககிட்ட இருந்து வெளியில தள்ளிடும். அண்ட் இன்னொன்னு, எப்பெல்லாம் முடியுதோ அப்பெல்லாம் தேங்க்ஸ் சொல்லுங்க. அது யூனிவர்ஸ் காட்டும், இல்ல உங்களுக்கு யாரோ ஹெல்ப் பண்றாங்க அவங்களுக்கு மனசார தேங்க்ஸ் சொல்லுங்க, யாரோ உங்களுக்கு சமைச்சு கொடுக்குறாங்க அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்றது அப்படின்னு உங்களுக்கு ஏதோ ஒரு வேலை வாங்கி தராங்க, மனசார தேங்க்ஸ் சொல்லுங்க. பிகாஸ் யுவர் ஹார்ட் ஃபெல்ட் தேங்க்ஸ் டு சம் ஒன், அது வந்து யூனிவர்ஸ்க்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம். அண்ட் நிறைய பாசிட்டிவிட்டி அது கொடுக்குதுன்னு சொல்றாங்க ரிசர்ச் படி. ஸோ பி தேங்க்ஃபுல். கிராட்டிடியூட நீங்க எப்பவுமே மனசுல வச்சுக்கணும். அண்ட் ஒன் மோர் திங், என்ன ஒரு தாட் வந்தாலும், நெகட்டிவ் தாட்ஸ் வந்தாலும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்மளோட ஷேடோ சைடையும் நம்ம லவ் பண்ணணும். இப்போ நம்ம கிட்ட நிறைய பாசிட்டிவ் விஷயங்கள் இருக்கும். நம்ம ரொம்ப ஆனஸ்டா இருப்போம், இல்ல நம்ம
நிறைய மோட்டிவேட் பண்ணலாம், அன்பா இருக்கலாம், கேரிங்கா இருக்கலாம், ரெஸ்பான்சிபிளா இருக்கலாம். நிறைய நம்ம கிட்ட பாசிட்டிவ் ட்ரேட்ஸ் இருக்கும். அதே மாதிரி நெகட்டிவ் ட்ரேட்ஸும் நமக்கு இருக்கலாம். எல்லாருக்கும் இருக்கும். ஏதாவது ஒண்ணு இருக்கும். ஒண்ணு ஷார்ட் டெம்பர்டா இருப்பாங்க. இல்ல டக்குன்னு தேல் பிகம் ஜெல்லஸ். அவங்களால என்ன சொல்றது, யாராவது ஒருத்தவங்க முன்னுக்கு வராங்கன்னா அவங்களுக்கு அது பார்க்க முடியாது. See, that is a negative trait, but அவங்க அக்செப்ட் பண்ணிக்கணும். We should accept, well, இதுவும் எனக்கு வருது. ஓகே, நான் இதை நான் ஹேண்டில் பண்ணணும். அவ்வளவுதான். அப்படிங்கிறது அவங்களுக்கு அவங்களே எம்ப்ரேஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம நம்மகிட்டயே கைண்டா இருக்கணுங்க. We should be kind to ourselves. நம்ம நம்மளே நிறைய லவ் பண்ணணும். நம்ம கிட்ட கைண்டா இருக்கணும். அண்ட் இதை அழகா எப்படி ரிமூவ் பண்றது அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ அதுக்கு என்ன, நிறைய லவ், அந்த லவ் நமக்கு கிடைக்கணும், நிறைய நம்ம அச்சீவ் பண்ணோம் அப்படின்னா நம்ம அந்த எனர்ஜியாவே மாறணும். அந்த வைப்ரேஷனை நம்ம ரேடியேட் பண்ணணும். வெளியில நம்ம தேடிண்டே இருக்கக்கூடாது. எது நமக்கு வேணுமோ அந்த ஐடென்டிட்டி நமக்கு வரணும். எனக்கு லவ் வேணுமா, நான் லவ்வாவே மாறணும். எனக்கு ரெஸ்பெக்ட் வேணுமா, நான் ரெஸ்பெக்டபிளா நடந்துக்கணும், ரெஸ்பெக்டபிளா பேசணும். அண்ட் நான் எனக்கு கேட்கிற கேள்விக்கெல்லாம் கரெக்டான பதில் வெளியில இருந்து வரணுமா, நான் முதல்ல கிளாரிட்டியோட இருக்கணும். அப்பதான் எனக்கு கிளாரிட்டி கிடைக்கும் மற்றவங்கள்ட்ட இருந்து. இல்லாட்டி ஒழுங்கான பதில் வராது. ஸோ எது நமக்கு வேணுமோ அது நமக்குள்ள நம்ம ஃபர்ஸ்ட் விதைச்சுக்கணும். அது நம்மளாவே மாறிடும். அந்த ஐடென்டிட்டி என்ன வேணுமோ அந்த ஐடென்டிட்டி நம்ம கிட்ட வளர்த்துட்டோம் அப்படின்னா ரிசல்ட் ஆட்டோமேட்டிக்கா ஃபாலோ ஆகும். உங்க நினைச்சது நடக்கும். ஸோ இது ஒரு ஸ்டேட்மெண்ட் ஷேக்ஸ்பியர் சொன்னதையும் நான் சொல்லிடுறேன். ஷேக்ஸ்பியர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நத்திங் இஸ் குட் ஆர் பேட் இன் த மைண்ட், ஒன்லி திங்கிங் மேக்ஸ் இட் சோ அப்படிங்கிறார். ஸோ எதுவும் குட் பேடுன்னு கிடையாது. நம்ம எப்படி திங்க் பண்றோங்கிறது தான் அது குட்டா பேடாங்கிறது. ஸோ இதை பார்த்தோம் அப்படின்னா மைண்டை எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு உங்களுக்கே புரியும். நம்ம பாசிட்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு, நெகட்டிவிட்டியை ரிமூவ் பண்ணிக்கிறதுக்கு பல விஷயங்கள் இருக்கு. ஒன்று வந்து லிவிங் இன் த பிரசன்ட் மூமெண்ட், மெடிடேஷன், மைண்ட்ஃபுல்னஸ், அண்ட் தென் கிராட்டிடியூடோட இருக்கிறது, அண்ட் ஒரு அவேர்னஸோட, நான் எனக்கு ஒரு நெகட்டிவ் திங்கிங் வருதுன்னா ஏன் வருது, எதனால வருது அப்படின்னு ஒரு அனாலிசிஸ் பண்ணி அதை அழகாக எடுத்துடணும். அதை ஒரு அப்சர்வரா பார்க்கணும். நீங்க உங்களை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அது எல்லாருக்கும் வரும். இட் இஸ் பார்ட் ஆஃப் சைக்கிள். உங்களுக்கு வந்ததுன்னா நீங்க கெட்டவங்க கிடையாது, எல்லாருக்குமே வருது. யாரு பாசிட்டிவா ஹாப்பியா இருக்காங்களோ அவங்க அதை அழகா ஹேண்டில் பண்றாங்க. அது மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி நம்மளாலையும் பண்ண முடியும். we can do it. ஸோ அந்த மாதிரி வரும்போது ஏதாவது ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வருது, ஃபீலிங் வருது அப்படின்னா அதுக்கு பவர் நீங்க கொடுக்காதீங்க. டோன்ட் கிவ் பவர் டு தோஸ் தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ். நீங்க என்ன பண்ணணும்னா உங்க மேல நீங்க ஃபோக்கஸ் பண்ணிக்கணும். உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்க பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு சில இடங்கள், சில பீப்புள் கிட்ட பேசினா நெகட்டிவா உங்களுக்கு ஃபீல் ஆகுதுன்னா அவங்கள அவாய்ட் பண்ணுங்க. அண்ட் சில என்வாயன்மெண்ட்டுக்கு போனா உங்களுக்கு நிறைய அவங்க காசிப் பண்றாங்க, அது ஒரு நெகட்டிவ் ஃபீலிங் வருதுன்னா அங்க போகாதீங்க. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, யார் உங்களோட நல்ல வைப் ஆகுறாங்க, உங்களுக்கு பாசிட்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றாங்க, அவங்கள போய் அடிக்கடி மீட் பண்ணுங்க. அண்ட் எந்த என்வாயன்மெண்ட்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ, பாசிட்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகுதோ அந்த என்வாயன்மெண்ட்ல போய் ஸ்பெண்ட் பண்ணுங்க. நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கார்டன்ல போய் வாக் பண்ணாலோ, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த நேச்சுரல் ஏர், தேர் எவ்ரிடே அது ஒரு பழக்கமா வச்சுக்கோங்க. சில பேரோட பேசுறது உங்களுக்கு பிடிக்குதா, கொஞ்சம் டைம் ஒதுக்குங்க அவங்க கிட்ட பேசுறதுக்கு. இல்ல உங்களுக்கு புக்கு படிச்சா நான் வந்து பாசிட்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகுதா, அதை எவ்ரிடே பண்ணுங்க. ஸோ எது உங்களுக்கு பாசிட்டிவிட்டி கொடுக்குதோ அதை எவ்ரிடே பண்ணுங்க. ஸோ எவ்ரிடே நம்ம தாட்ஸும் பாசிட்டிவா இருக்கணும், நம்ம ஃபீலிங்கும் பாசிட்டிவா இருக்கணும், அண்ட் நம்ம எனர்ஜி, பாடி லாங்குவேஜும் பாசிட்டிவா இருக்கணும், நம்ம பேசுறதும் பாசிட்டிவா இருக்கணும், நம்ம நடந்துக்கிறதும் பாசிட்டிவா இருக்கணும். இந்த மாதிரி எல்லாமே நம்ம கரெக்டா பண்ணோம் அப்படின்னா நம்ம நினைச்சதெல்லாம் கண்டினியூஸா லைஃப்ல நடக்கும். ஸோ ஃபோக்கஸ் ஆன் யுவர் செல்ஃப், டோன்ட் கிவ் பவர் டு எனி நெகட்டிவ் தாட். ஸோ இப்படி சொல்லி நான் இந்த செஷனை முடிச்சுக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. பிகாஸ் எல்லாரும் மாதிரி எனக்கும் நிறைய நெகட்டிவிட்டி வந்து சில பேர் கொடுத்துருக்காங்க, நெகட்டிவ் சுச்சுவேஷன்ஸ் வந்திருக்கு. பட் அதுக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம என்ன நான் பாசிட்டிவ் ஆக்கிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு நிறைய பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அது தானா வெளியில ஓடிடுது. ஸோ இதை நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஐம் பெனிஃபிட்டட் அவுட் ஆஃப் இட். ஸோ அதனால நீங்க இதை ஃபாலோ பண்ணி நீங்களும் பெனிஃபிட் ஆகணும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ வெரி மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ மிஸ்டர் பழனியப்பன் சார் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் தேங்க்யூ ஆல் இதெல்லாம் நீங்க கேட்டதுக்கு பொறுமையா. தேங்க்யூ ஸோ மச்.